இந்த வரேன். இவர் தான் பாத்தீங்கன்னா கனவுல மன்னன் காஜா. எங்க போற? ஸ்டார் மூவி போயிருந்தோம். தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டு சொல்றான், மச்சான் நகத்தை வெட்டுறான்றான். நகத்தை வெட்ட சொல்றான். ஓ புரிஞ்சிருத்து. அதான் எனக்கு புரியல, எதுக்கு நகத்தை வெட்டணும், ஏன் நகத்தை வெட்டணும்? You get healthy babies. டேய் கோவிந்தா சாமி, दो मारी कैप मारी கைத கஸ்மங்கடாவா டேய் சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இந்த ஜெயில எல்லாம் எப்படி இருக்கு சாப்பாடு? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ இன்னுமா அந்த கேம் விளையாண்டு இருக்க? நேத்து விட்டுட்டு போனாங்க அவனை. எங்க விட நெருப்ப எங்கதான் விட்டா என்னடா? ஹவுஸ் ஓனர் வாசல விட்டுருக்கு, சாவடி இருக்கு. எடுத்து விட, உங்க வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் பிரச்சனை. ஸ்டாண்ட் இப்பதானே எங்க அப்பா பத்த வச்சாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கிங் வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டா பார்க் பண்றீங்க. அவருக்கு ஆரத்தட்டு எடுத்துருவாங்க. கூச்சப்படாம உள்ள நம்ம வீடுதான். 200 வயசு போனதுக்கு அப்புறம் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியல. ஹாய் எல்லாம் கைஸ், பேசிட்டு இருக்கேன் உங்க வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல இருக்கோம்னா, கேமரா இருப்பேன், இன்னொரு கேமரா இருப்பேன். மேல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. சொல்லு தைரியமா. ஹவுஸ் ஓனர் இருக்காரா, அதனால வந்து அங்கிட்ட போய் நம்ம வந்து பேசலாம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, கனவுல மன்னன் காஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸி மேன். வீட்டில் ஒன்றும் இல்லை, துண்டை கட்டிட்டு படுத்திருப்பான். ஆனால் அது ஒரு பிஸி ஒர்க்கிங் மா. என்ன பண்றது, ஃப்ரெண்டா போயிட்டான். ஏன் சூரஜ் ஹெல்மெட்டை கழட்டிட்ட? ஹேர் ஃபாலா? ஐயோ சந்தகுள்ள தானே அப்புறம் ஹெல்மெட் தேவைப்படாது. பாத்தீங்களா? தூக்கு நல்லா தூக்கு. அவளை தேவதையை பாத்தியா? போனுச்சு பாக்கல எங்க பாக்கலடா உண்மையை சொல்லு, வீடியோ போயிட்டு இருக்கு. எங்கடா காணண்டா? இருக்கிறது ஒரு ரோடு தான்டா. ரைட்ல போயிடுச்சா? ஏண்டா நல்லா தானே கட்டி பட்டியா? அந்த பக்கம் சேரு எல்லாம் இல்ல, ரூல் அனுப்புறேன். அவங்களுக்கு வழி கொடுத்த ஹியூமனிட்டி. யோ முட்டை போயிட்டேயா, வழி கொடுத்தானா? சட்டம் ஒரு இருட்டறை மாதிரி. என்ன இருட்டான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. காஜா வீட்டுக்கு தானே கூப்பிட. அவன் இருட்டுல தானே இருப்பான். அவன் இருட்டுல இருப்பான். ஆமா, என்ன பேட்மேனா? இல்ல, பிசினஸ் வால்மேன். என்ன பிசினஸ் பண்றான் இருட்டுல? அது பிசினஸ் பண்றான் அதான் நம்ம கேட்க கூடாது. நேர்ல பார்த்தா தெரிஞ்சிடும். அவனும் சாயராமும் காலைல இருந்து நைட்ல இருந்து ஒன்னாதான் இருக்கிறாங்க. பட் என்ன இருக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சாயிராமும் கூட தான் இருக்கான். அது காஜாக்கு போன் அடிச்சா சாயராம் போன் எடுக்கிறான். எனக்கு புரியல என்ன கருத்துட்டு. விஷயத்தை ஸ்டார் மூவி போயிருந்தோம். தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டு சொல்றான், மச்சான் நகத்தை வெட்டுறான்றான். நகத்தை வெட்ட சொல்றான். ஓ புரிஞ்சிருத்து. இல்ல புரியல, தியேட்டரு இன்டர்வல் டைம் முடிஞ்ச லைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நகத்தை வெட்டுங்கிற புரியலையே. கார்னர் சீட்டு போட்டிருந்தாங்களா? கார்னரா? தியேட்டர் காலியா இருந்துச்சு. எல்லாம் ஒட்டுமொத்த போட்டதுங்க எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கார்னரு போர்னர் கூட்ட அதிகமா இருந்தா கார்னர் சீட்டு போடலாம். தியேட்டரே காலியா இருக்கு, எங்க வேணா போடு அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. அதான் எனக்கு புரியல, எதுக்கு நகத்தை வெட்டணும், ஏன் நகத்தை வெட்டணும் புரியல. நெய் பாலிஷ் போட்டிருப்பானே. நெயில் பாலிஷ் இல்ல போல. முதல்ல ஸ்டாண்ட் வாங்கினாடே. கையில அந்த அமெரிக்கால ஒரு சிலை இருக்கு தெரியுமா, பிடிச்ச மணிக்கு அந்த மாதிரியே பிடிச்சிருக்க வேண்டியதா இருக்கு. செல்ஃபி ஸ்டிக் கொண்டு வந்துடலாம்ல. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். நான் கண்டென்ட் கிரியேட்டர். கை வலிக்குதுடா, கை வலிக்குதுடா. அந்த ஷாவல அந்த மாதிரி ஒரு மரம் வந்துச்சா? மெதுவா இருக்கு, மெதுவா பைக்கி. என்ன கை அப்படியே நிக்குது. ஒரு வழியா கனவுல மன்னன் காஜா வீட்டுக்கும் சாத் அந்த சாயிராமே இங்கதான் இருக்காரா? பாத்துருவோம். மூஞ்சே தெரியல. மூஞ்சி தெரியலையா? மூஞ்சி தெரியல, அரை மண்டை தான் தெரியுது. அப்படியே கைத்தாப்புல கைய முடிப்பு. ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க. ஆஸ்பத்திரி இந்த பக்கம். இல்ல பாஸ், இந்த பக்கமா என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? கனவுல மன்னன் காஜா வீட்டுக்கு வந்தாச்சு. என் போன் கொடுத்தா சாத் சாயிராமும் இருக்காங்க. அவனுக்கு போன் அடிச்சு வெளியே சொல்லலாம். போன் கொடு. டேய் எந்த ஜிப்ப திறக்கிற? பேக் ஜிப் தானே, வேற மாதிரி இல்ல ஜி. டிஸ்கஸ் பண்ணிங்க காஜா வேணும். நேத்து கூட நகத்தை சொல்லிட்டு வீட்டுல இருக்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? நகைலாம் வெட்ட சொல்றான். நான் தியேட்டர்ல போய் நகை வெட்ட சொல்றான். கீர் தான் ஒன்னும் புரியல. தியேட்டர்ல வந்து நகத்தை வெட்ட சொல்றான். அவன் கீரி காட்டுறான். மச்சான் இப்படி ஆகுதுடா, அப்படி கீர்றான். எனக்கு எப்படி அவன் ஏன் உனக்கு கீர்றான்? வரேன். Hey!
இவர் தான் பார்த்தீங்கன்னா கனவுலக மன்னன் காஜா. எங்கே போற? இவ்வளவு நேரம் பண்ணது பத்தாதா? வெளில வாடா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அவ்வளவுதான், சர்ச்சை மாட்டிட்டாரு. இன்னைக்கு காஜா கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். அவர் ஏன் தியேட்டர்ல இன்டர்வியூக்கு லைட்டை போட்ட உடனே நகத்தை விட்டுடா அப்படின்னு கத்துனாரு. ஏன் தெரியல, ஏன் நகத்தை விட்ட சொன்னீங்க? சொல்லவா? நான் சொல்லுவேன், திட்டக்கூடாது. இல்ல சொல்லுங்க, ஏன் நகத்தை திட்டக்கூடாது? அதாகப்பட்டது அவர் என்ன இப்ப என்ன செஞ்சு காமிச்சாருன்னா, இவருக்கு அந்த மாதிரி அது பண்ணும் போது அவர் சொன்னார். பையங்க மறுபடியும் சொல்லுங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வலிக்கும். காட்டுறா, சொல்றா. அவர் சொன்ன நீங்க அந்த கருத்தை நீங்க கவனிச்சுனா அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வலிக்கும்ன்றாரு. கை காட்டு, நான் வந்து சொல்றேன். சொல்லுங்க, கை காட்டுறா. ஏன் கை இருக்கிற? தண்ணி காட்டுற. இது மாதிரிதான் அவங்களுக்கு வலிக்குமா? அவங்களுக்கு உங்களுக்கு வலிக்கல. நோட் திஸ் பாயிண்ட் ஆடர். உனக்கு கை வலிக்கல. நோட் த பாயிண்ட். அவங்களுக்கு வலிக்கும். உனக்கு வலிக்கல. அவருக்கு மட்டும் பேசல, அவங்க சேர்ந்த எல்லாருக்கும் பேச. உங்களுக்கு வலிக்கல. ஒரு சமுதாயத்துக்கு அவர் பேச்சு. உண்மையை ரெக்கார்ட் பண்றேனா? அது லைட் எரியுது. லைட் எரிஞ்சா ரெக்கார்ட் பண்ணுவோம். இதோட லைட் எரியுது, அப்ப ரெக்கார்ட் சொல்லலாம். நைட் ரெண்டு பேரும் ஒண்ணா ஒதுவுனீங்க. வேத்து போகுது. ஏய், என்னடா முடியல தொங்குது, கற்பழிச்சிட்டாங்களா உன்னை? இல்ல அப்ப அவன் ஒண்ணு சொன்னா அதை நோட் பண்ணி. முடியல தொங்குது, கற்பழிச்சிட்டாங்களா? என்ன காஜா, நைட்லாம் ஒரே முகத்தை பார்த்தாலும் தெரியும் பளிச்சுன்னு இருக்க. முடி தொங்குது. நீ அடுத்த ரவுண்ட் என்கிட்ட வரலான்னு பாக்குறேன். ஏய், வீடு இருக்கா? அசிங்கப்பட்டவங்க கிளம்புறா. அடுத்த ஆடு. யாரு? ரதீஷ். ஐயோ, ஏய், எங்கடா இருக்க? நீங்க இல்லையா? யார் யார் இருக்கீங்க? சரிடா, வந்தா செலவு பண்ணுவியா? எப்படி மிமிக்ரி நல்லா இருக்கா? ஏய், ஆரிஃபா இப்படி பேசுவாடா. நான் பேசாம. ஏய் புள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்பதான் வலிக்குதா? எங்களுக்கு வலிக்குதான் செய்யுது. கஸ்டமருக்கு வலிக்குமே. என்ன பிளான் பண்றீங்க? பாரு, பைத்தியமா இருக்கானா? ஏய், ஸ்லோ மோஷன்ல அப்படிதான் பேசுறீங்க. டேய், வீட்டுக்கு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். அதை மட்டும் ரவுண்ட் பண்ணி காட்டணும். பாருங்க தம்பி, ஒரு பிரபல எனக்கு பண்ணவான்னு கேக்குறான். காசு இல்ல. உட்கார்றா, போடா. உனக்கு யார் தெரியுமா கரெக்ட்? யாரு? ரதீஷ் தான் கரெக்ட். வாயா சொல்ல போய் சொல்லுவோம். உனக்கு அவனோட கூட்டு போறாவா? ஏய், என்னடா வீடியோ ஓடிட்டுன்னு தெரியாம நீ பாட்டு பேசுற. ஏன்னா காஜா, உங்களை வந்து ஒரு தடவை வந்து இப்படி பண்ணிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ இப்படி பண்ணுவாங்க. காஜா பயமா இருக்கா? சரி வரண்டா. காஜா பின்னாடி ஷேப் நல்லா இருக்குடா. யூ கெட் ஹெல்தி பேபிஸ்.